மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலே உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. பாருங்க, எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லையா, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக சூழ்நிலைகளில் எளியவர்களாக இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களாக அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், தொழில் செய்கிற இடத்துல மேபி நீங்கள் மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப தாழ்மையான ஒரு நிலையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். மற்றவர்கள் ஏளனமாகவோ தாழ்மையாகவோ பார்க்குற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வேலையில் மட்டும் இல்லை, சிலருக்கு குடும்பத்திலே கூட அவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாக, மற்றவர்கள் பார்வைக்கு மிகவும் அற்பமானவர்களாக இருக்கிறது உண்டு. சில இடங்களில், சில ஊழியங்களில் சிலர் தாழ்மையாக பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அப்படிப்பட்ட எளியவர்களை, சிறுமைப்பட்டவர்களை கைவிடுவதில்லையா. எளியவன் என்றும் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அதே போல் பாருங்கள், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்னை உயர்த்துவார், நான் அதில் உண்மையாக இருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக என்னை ஒரு நாள் சீக்கிரத்தில் உயர்த்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லையா. ஆனால் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, இப்படி சிறுமையில் ஒரு எளிமையான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை அந்த சூழ்நிலையில் தான் நம்ம அதிகமாக தேடணும். இதே அதிகாரத்தில் சங்கீதம் 9ல் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. பார்த்தீங்களா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். பாருங்க, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லைங்கிறத அறிந்திருக்கிறதுனாலையும், அவருடைய நாமத்தை அறிந்த நாம் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம், அவரை நம்பியிருப்போம். வேதத்தில் இப்படி சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்தின காரியம் அநேக இடத்துல உண்டு. பாருங்க, நம்முடைய கர்த்தர் இதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். சிறுமைப்பட்டவர்களை, எளியவர்களை உயர்த்துறதுன்னா அவருக்கு ரொம்ப பிரியம். அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ, நம்ம எல்லாருக்கும் அறிவோம், சாமுவேல் புத்தகத்தில் எழுதப்பட்ட அன்னாள் என்ற ஸ்திரீ, அவள் பாருங்க, தன்னுடைய சகோதரியினால் மிகவும் ஏளனமாய் பார்க்கப்பட்டார். ஏன்னா 2 பேரும் ஒரே கணவனுக்கு மனைவியாக இருக்கின்றவர்கள். அவளுக்கு பிள்ளை இருக்கிறது, இவளுக்கு பிள்ளை இல்லை. அவளை ரொம்ப ஏளனமாக பார்த்து அவளை பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தாள் அவளுடைய சகோதரி, பெண்ணினாள் என்ற சகோதரி. அப்போ அண்ணாளுடைய இருதயம் ரொம்ப துக்கத்தோடு நொறுக்கப்பட்டதாய், ரொம்ப அவளுடைய கண்களில் எளிமையானவளாய் பார்க்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டவளாய் இருந்தாள். அந்த சூழ்நிலையில் மிகவும் துக்கத்தோடு அழுகையோடு இருக்கும்போது அவள் கர்த்தரை தேடி கர்த்தர் சமூகத்தில் போய் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாளா. பாருங்க, அவரை தேடுகிறவர்களே அவர் கைவிடுகிறதில்லை. அப்படி வெகு நேரம் அவள் விண்ணப்பம் பண்ணினதின் பிரதிபலனாக கர்த்தர் சாமுவேல் என்ற குழந்தையை, அதாவது தீர்க்கதரிசியை, இஸ்ரவேலை ஆளுகிற அந்த நியாயாதிபதி அவளுடைய வயிற்றில் பிறக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது மட்டும் கிடையாது, அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 குழந்தைகளை அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். நம்முடைய சிறுமையிலே நாம் கர்த்தரை தேடும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தான் கர்த்தர்கிட்ட கேட்போம், உண்மையாக கேட்போம், நம்முடைய சிறுமையில் உண்மையாக நடந்து கொள்வோம், கர்த்தர் நிறைவு செய்வார் என்று காத்திருப்போம். ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, கர்த்தர் உங்களை மிகவும் உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், திட்டம் கொண்டிருக்கிறார். ஆகையினால சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை குறித்து முறுமுறுக்காம கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. இன்னும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ரூத் என்ற ஸ்திரீ ஒரு மோவாபிய ஸ்திரீ, அதாவது புறஜாதி. அவள் இஸ்ரவேலின் ஒரு குமாரனை, அதாவது நகோமியுடைய மகனை திருமணம் செய்திருக்கிறாள். நகோமியுடைய 2 மகன்கள், அவருடைய கணவன் எல்லாம் இறந்து அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை துணையே இல்லாமல் போனதுக்கப்புறம் நகோமி மோவாப் தேசத்தை விட்டு இஸ்ரவேலுக்கு கடந்து போகும்போது இந்த ரூத்தும் நகோமி கூடவே போறா. இந்த நகோமி ஒரு வயதான தாயார், அவளை நான் விட்டு விட மாட்டேன், நான் அவன் கூடவே வருவேன்னு இந்த ரூத் அவள் கூடவே போகிறாள். போகும்போது அவள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறா பாருங்க, என்னை உன்கிட்ட இருந்து பிரிந்து போக சொல்லாத, இனிமே உன் தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடைக்கலத்திலே வந்தாள். அப்படி வந்த
ஒன்றுமே இல்லாமல் கையில் பணம் காசு எதுவுமே இல்லாமல் நகோமியும் ரூத்தும் கஷ்டப்பட்ட அந்த காலத்தில் செல்வந்தனாகிய நீதிமானாகிய போவாசிற்கு அந்த ரூத் மனைவியாக்கப்பட்டாள். அது மட்டும் இல்லை, ரூத்துடைய அடுத்தடுத்த தலைமுறைகளில் பிறந்ததில் அடுத்தபடியாக தாவீது அவருடைய தலைமுறைகளில் பிறக்கின்றார். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் இந்த ரூத்தினுடைய சந்ததியின் வழியாக அவர் பிறக்கின்றார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த அந்த ஸ்திரீயை கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தி அவளுக்கு தனி புத்தகமே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் அத்தனை நல்லவருங்க, அவ்வளோ பெரியவர், அவ்வளோ மகத்துவமானவர். அடுத்தபடியாக எஸ்தரை பாருங்க. எஸ்தர் என்கிற ஒரு ஸ்திரீ அடிமையாயிருந்தவள். பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்குள்ளே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். பெர்சியா பேரரசின் கீழே அடிமைகளாக ஒடுக்கப்பட்டவர்கள். எஸ்தரும் அவளுடைய வளர்ப்பு தகப்பனாகிய மொர்தெகாய். இப்படி அடிமையான சூழ்நிலையிலே கர்த்தரை உண்மையாய் தேடின அவர்கள் அந்த எஸ்தரை கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அந்த நாட்களிலே உலகத்தையே கிட்டத்தட்ட உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்த அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்துடைய மகாராணியாக மாற்றினார். யூதர்களை அழிக்கும்படி ஒடுக்கி கொண்டிருக்க அந்த நேரத்தில், யூதர்கள் என்றால் துச்சமாய் எண்ணப்பட்ட அந்த நேரத்தில், மொர்தெகாய் தன்னுடைய யூத குலத்திற்காக, தன்னுடைய ஆண்டவருக்காக, தன் தேவனுக்காக வைராகியமாய் நின்றபோது அந்த 127 நாடுகளுக்கும் மொர்தெகாயை தேவன் அதிகாரியாக்கினார். நம்முடைய கர்த்தர் நல்லவருங்க. ஒடுக்கப்படுகிற காலங்களில், சிறுமைப்படுத்தப்படுகிற காலங்களில், சுற்றியுள்ளவர்களால் நெருக்கப்படுகிற காலங்களில், பிசாசினால் பாதிக்கப்படுகிற காலங்களில், நோயினால் வருத்தப்படுகிற காலங்களில் நாம் கர்த்தரை உண்மையாக தேடுவோமானால் அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 9:18, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. அதை நினைவில் வைங்க. நிச்சயமாக உங்களுடைய எளிமையான சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறவர். அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். ஆகையினால இந்த தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க. இந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. சங்கீதம் 9:18. இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதமாய் உங்களை உயர்த்திடுவார், ஆசீர்வதித்திடுவார். God bless you. Thank you. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து